சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 42 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டுள்ள தொல்காப்பிய பூங்கா நவீன வசதிகளுடன் கூடிய புதிய நுழைவு வாயில், கண்காணிப்பு கோபுரம், பார்வையாளர் மையம், பார்வையாளர் மாடம், நடைபாதை, சிற்றுண்டியகம், புதிய கழிப்பறை, நூலகம், திறந்தவெளி அரங்கம், கண்காணிப்பு கேமராக்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதிகள் உள்ளிட்டவையோடு அமைந்துள்ளன. தொல்காப்பிய பூங்கா பகுதி 1 மற்றும் பகுதி 2 இணைத்து சாந்தோம் சாலையில் உயர்மட்ட நடைமேம்பாலம் மற்றும் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலையின் குறுக்கே இருக்கும் குழாய் கால்வாய்க்கு மாற்றாக 3 வழி பெட்டக கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. இயற்கை சூழல் நிறைந்துள்ள இப்பூங்காவில் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடைபயிற்சி பாதை அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பூங்காவை ஆன்லைனில் முன்பதிவு செய்து பார்வையிடலாம். திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரையும், ஞாயிறு காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையும், பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரையும் பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள். சென்னை மாநகராட்சி பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமதிக்கப்படுவார்கள். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகள் வெள்ளிக்கிழமையும், தனியார் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் திங்கட்கிழமை, புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அனுமதிக்கப்பட உள்ளனர். ஒரு நாளைக்கு பொதுமக்கள் 100 பேர் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து பூங்காவை பார்வையிடலாம். அவர்களுக்கான நுழைவு கட்டணமாக 20 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் 100 பேர் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து பார்வையிட வரலாம். நாங்கள் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே தொல்காப்பி பூங்காக்கு வந்திருந்தோம். அப்பயுமே நல்லா இருந்தது. ஆனால் இந்த மாதிரி பிரிட்ஜஸ் இதெல்லாம் அப்போ இல்லை. எங்களால் அவ்வளோ தூரம் கிட்ட போயெல்லாம் பார்க்க முடியல. இப்போ இங்கே பார்க்கறதுக்கு நிறைய பிரிட்ஜஸ் கட்டியிருக்காங்க. வுட்டில் நிறைய பிளேசஸ் கட்டியிருக்காங்க. நம்ம பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ், ட்ரீஸ் இதை பற்றி படிக்கணும்னா தனித்தனி இடங்களுக்கு போகணும். ஆனால் இதுவே இங்கே படிக்கணும்னா எல்லாமே ஒரே இடத்துல எங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியாது. என்விரான்மெண்டல் சயின்ஸில் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஆல்ரெடி ஸ்கூலில் படிச்சிருக்கோம். அதை இங்கே நேராக பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இங்கே புக்கு மூலிமா படிக்கிறதோட இங்கே டேரெக்டாக பார்த்து கற்றுக்கிறது இன்னுமே ஈஸியாக இருக்குது. இதனால என்னோட கரியரில் கூட சேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். இங்கே நேரடியாக பார்க்கறது, அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. தொல்காப்பிய பூங்காவில் அரிய மரங்கள் மற்றும் உயிரினங்களை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் பல்வேறு விஷயங்களை தங்களால் அறிந்து கொள்ள முடியும் என்றும் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தொல்காப்பிய பூங்காவை பற்றி நாங்கள் இங்கே சுற்றி பார்க்க வந்தோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே இயற்கையாக எப்படி நம்ம இயற்கையை பாதுகாக்கணும், நேரடியாக நம்ம பார்க்குறது இன்னும் இப்போ டிவியில் பார்க்குறதோட நேரில் எப்படிலாம் பார்க்கலாம், என்னெல்லாம் நல்லா இருக்கும். கிளிங்களை பற்றி நேரடியாக சொல்லியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதை படித்து பார்த்தா என்னென்ன கிளிங்க இருக்குது, எப்படிலாம் அது வாழுது, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. மீன், நத்தை, கொக்கு எல்லாமே இருக்குது. சுற்றி பார்க்கவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஆல்ரெடி இந்த என்வைரன்மெண்டல் சயின்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆசை இருக்கும். பட் அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப இங்கே பார்க்கும்போது எல்லாருக்கும் இந்த என்வைரன்மெண்டல் சயின்ஸ் பற்றியே படிக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் வருது. சுற்றி பிளாஸ்டிக்கு, பொல்யூஷனு அப்படி இருக்க வேர்ல்டை பார்த்துட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு நம்ம நிறைய இடத்துல பிளாஸ்டிக் இல்லாத வேர்ல்டு அந்த மாதிரி நிறைய பேசியிருப்போம், ஆசைப்பட்டிருப்போம். அதை உண்மையாக நாங்கள் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். பிளாஸ்டிக்கே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு புத்தகம், சாக்பீஸு, போர்டு, ஸ்மார்ட் கிளாஸ் இதை தாண்டி இந்த பிம்பத்தை தாண்டி வெளி உலகத்தில் இந்த நாய்ஸ் பொல்யூஷன் உள்ள இந்த சிட்டிக்குள்ளே ஒரு பூங்கா அமைச்சு அதுக்குள்ளே உள்ள டைரெக்டாக பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க அதுவும் வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. சில பேர்ட்ஸ் வெளிநாட்டில் இருந்து பறவைகள் எல்லாம் பார்க்குறாங்க. தொட்டு பார்க்க முடியாட்டாலும் அவன் புக்கில் அந்த வார்த்தை இதுதான் இந்த பேர்டுங்கிறது லைஃப் லாங் ஒர்த்தாக இருக்கும். அது இல்லாமல் இங்கே பிளாஸ்டிக் அவேர்னஸுக்கு இது ஒரு முன் உதாரணம். என் பிள்ளைங்க என்னென்னா இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஒரே இதில் போகாமல் ஒரு ரிசர்ச் பண்ணுற
மாதிரி ஒரு பூச்சி இனம். இங்கே நிறைய வண்டுகளில் வெரைட்டியாக வண்டுகள் இருக்குது, நிறைய தாவர வகைகள் இருக்குங்க. தாவர வகைகளில் அந்தந்த மரத்துக்கு ஏற்றபடி அந்த பொட்டானிக்கல் நேம் எழுதி போட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நிறைய மரங்கள் இருக்குங்க பாருங்கள். இந்த ரூட்டெல்லாம் அந்த சிட்டி லைஃப்பில் உள்ள குழந்தைங்களால பார்க்கவே முடியாது. தூண் வேறு எது நார்மல் வேறு, ஏன் ஒரு வித்திலை தாவரம்னா இருவித்திலை தாவரம் என்னங்கிறத லைவாக கையில் தொட்டு பார்த்துக்கிறதுனால எங்கள் குழந்தைங்களுக்கு இது சிறப்பாக இருக்குது. இது எங்கள் சென்னை பள்ளி மாணவர்களுக்காக இது ஒரு வரப்பிரசாதம்னு நான் நினைக்கிறேன். பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவை வழங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சிற்றுண்டி மையத்தில் மாப்பிள்ளை சம்பா கஞ்சி, குதிரைவாடி கஞ்சி, கருப்பு கவுனி, கருப்பு உளுந்து, கேழ்வரகு, திணை, பாசிப்பயிறு லட்டு, உளுந்து களி, முருங்கை, வாழைத்தண்டு, காளான் சூப்புகள், குழிப்பணியாரம், நாட்டு சர்க்கரை, டீ, காஃபி உள்ளிட்டவைகள் விற்பனை செய்யப்படுகிறது. மொத்தத்தில் தொல்காப்பிய பூங்கா அனைவரையும் பெரிதும் கவர்ந்துள்ளது. நிற்க நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் சென்னை வாசிகளுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது தொல்காப்பிய பூங்கா. குயில்களின் ஓசைகள், காடுகளின் அழகு என பல்லுயிர் பெருக்க மையமாக இந்த தொல்காப்பிய பூங்கா அமைந்துள்ளது. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் எஸ். ஆனந்த் மற்றும் ஜி. ரமேஷுடன் செய்தியாளர் மணிவண்ணன்.